ஏக்கா எல்லாரையும் அவசரமா வர சொன்னீல, என்ன விஷயம்? சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க. கேட்டிவளா, எல்லாரும் கவனமா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு தடவை தான் தோத்து போனோம், ஓயாம தோத்து போக கூடாது. என்னக்கா சொல்றியே? ஒன்னும் புரியலையே. நம்ம எப்போ யாருக்கிட்ட தோத்தோம்? என்ன டீ மறந்துட்டீங்களா? ஒன்னும் பிடிபடலையே. ஏட்டி அழகு, உனக்காச்சும் புரியுதா இல்லையா? அது சரி, நீ தனி ஆளுதானே, உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏட்டிவளா, என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ராத்திரி அதாவது கட்சியில இருந்து நமக்கு பணம் கொடுக்க வரவோ. பணமா? அதான் டீ, ஓட்டுக்கு துட்டு எப்படியும் ஒவ்வொரு கட்சிக்காரனும் 1000 2000 நள்ளி தருவான். ஒரு வீட்டுல 4 ஓட்டுங்கும் போது 4000 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி பொங்கல் பரிசாகட்டும், அதுக்கப்புறம் 5000 ரூபாய் கொடுத்ததாகட்டும், எல்லாம் நம்ம மருமகள் கைக்கு போயிட்டு. இந்த தடவை நம்ம அப்படி ஏமாந்து போக கூடாது. அம்மாக்கா, அம்மா பொங்கல் பரிசெல்லாம் தனித்தனியா பிரிச்சு 1000 ரூபாய் கூட கையில நிக்கல போங்க. அதே மாதிரி அந்த 5000 ரூபாய் அவளே எடுத்துக்கிட்டு பவுடர் என்ன, லிப்டிக் என்ன, கண்மை என்ன பொருளா வாங்கி குமிச்சிட்டா. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாட்டி நம்ம ஏமாந்துடக்கூடாது. எப்படியும் ஒரு வீட்டுக்கு 4000 5000 கிடைக்கும். எல்லாரும் வந்துட்டீங்களாக்கோ? ஆமா, பின்ன உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா? எப்போ வர? உட்காரு. அதான் டீ சொல்றேன், இந்த வாட்டி யாரையும் ஏமாந்துடாதீங்க, உஷாரா இருங்க. ஏக்கா நான் பாதியில வந்தேன், முழுசையும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல டீ, இன்னைக்கு ராத்திரி ஓட்டுக்கு துட்டு கொடுக்காவன்னு நமக்கு உளவுத்துறை மூலமா நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? ஜாலி. எங்க வீட்டுல மொத்தம் 3 ஓட்டுல. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொங்கல் துட்டு ஏமாந்த மாதிரியும், அதுக்கப்புறம் கொடுத்த 5000 ரூபாய் ஏமாந்த மாதிரியும் இதையும் ஏமாந்துடாதீங்க. இந்த மருமகமாருக்கு கைக்கு போச்சு, அவ்வளவுதான். ஆமாக்கா, ஆமா. சரிக்கா, இதை எப்படி தடுக்கலாம்? அதுக்கு தாண்டி என் மூளையை கசக்கி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா, அதை சொல்லுங்க. ஒண்ணு பண்ணுங்க டீ, ஒரு டம்ளர் பாலுல ஆளுக்கு ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சிருங்க, நல்லா தூங்கட்டும். ஐயே ஏக்கா, எதுவும் ஆயிராதா? ஒரு மாத்திரை போட்டா ஒன்னும் ஆகாத டீ. பழிய தீக்கணுங்கிறத 2 3ன்னு போட்டாதியே, அப்புறம் பரலோகம் பெறுவாவ. ஏன் மருமவளுக்குலாம் 4 5 போட்டா கூட அவ தூங்க மாட்டா. துட்டுனா போதும், பேயா பரப்பா, கண்ணுல விளக்கு நீ ஊத்திட்டு இருப்பா. டீ என்ன ஆனாலும் சரி, இந்த வாட்டி ஒரு கை பாத்திரணும். அவள்வளா இல்ல நம்மளான்னு? நம்ம தான் ஜெயிக்கணுக்கா, நம்ம தான் ஜெயிக்கணும். எத்தனை காலத்துக்கு அவள்வ கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க? அதான் நான் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மாத்திரையை போட்டு படுக்க வச்சிருங்க டீ. அதுக்கப்புறம் துட்டை வாங்கிட்டு காலையில வரலன்னு சொல்லிடலாம். அவளுக்கு என்ன தெரியவா போகுது? அப்புறம் ஒன்று டீ, ஏதோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாமே, ரொம்ப கியூட்டா இருக்கானாமே, பேரு விஜயாம்லா. அம்மாக்கா நானும் பார்த்தேக்கா. ஒரே அம்பு விடுறதும், கிரிக்கெட் பேட்டை தூக்கி அடிக்கிறதும், டெடி பியர் கொடுக்குறதும், என்ன பாசமா இருக்காவோ. ஆமாட்டி, எத்தனை நாளைக்கு தான் பழைய ஆட்களுக்கே ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறது? இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக தான் போடுவோம். அந்த பையனுக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம். ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் என்னட்டி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க, ஆனா ஓட்டை அந்த பையனுக்கு குத்துங்க. சரி. ஆமாக்கா, எல்லாரும் சொல்லுதாவளே, இந்த புதுசா பையன் வந்திருக்காம்ல, அவன் வந்தா பழையபடி எம்ஜிஆர் இருந்த காலத்துல ஆட்சி எப்படி நடந்து அந்த மாதிரி ஆட்சி நடக்கும்ல பேசுறாவ. ஆமாட்டி, ஓட்ட அந்த பையனுக்கு குத்துங்க. நீங்க சொல்லிட்டீல, அப்புறம் என்ன? சரி, முக்கியமா மருமகளுக்கு ஆளுக்கு ஒரு மாத்திரையை போட்டு தூங்க வச்சிருங்கட்டி. இந்த வாட்டி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த வாட்டி பணம் அம்புட்ட நம்ம கைக்கு தான் வரணும். சரிக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி இங்க இருந்து மாநாடு போட்டு பேசிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அங்க அவள்வ கூடியிருப்பாள்வ மாமியார்கிட்ட இருந்து எப்படி பணத்தை பறிக்கலான்னு. அதனால அவள்வ என்ன கொடுத்தாலும் இன்னைக்கு ராத்திரி நீங்க சாப்பிடக்கூடாது. ஆமாக்கா, அது வேற. ஸ்வீட்டு கொடுப்பாளுவோ, காரம் கொடுப்பாளுவோ, பால் கொடுப்பாளுவோ, அதையும் அல்வா கூட கொடுப்பாளுவோ, எதையும் வாங்கி திங்க கூடாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் உண்ணாவிரதம், புரிஞ்சுதா? புரியுது. ஏட்டிவளா, இந்த வாட்டி மாமியார் சங்கம் ஏமாந்து போவாம நம்ம தான் தலை நிமிர்ந்து நிக்கணும். ஏமாந்துடாதியே டீ, பணத்தை விட்டுறாதியே. உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உனை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. ஏட்டி இழுவ, என்ன டீ ஆட்டெல்லாம் ஒரு படியா இருக்கு? ஐயோ, நீங்களே பாத்தீங்கன்னா மயங்கிருவிய. என்ன ஒரு கியூட் ஆக்ஷன். ஆமாட்டி, இந்த வருஷம் அவருக்கு தான் என் ஓட்டு. ஆமாக்கா, நானும் தான். வாங்க. ஏட்டிவளா, இந்த வெயிலுக்கு அந்த மரத்தடியில கிடந்தாலாவது ஒரு நியாயம் இருக்கும். இப்படி வெட்டாவே இல்ல கொண்டு உட்கார வச்சிருக்கல. என்ன சொத்த நேரத்துல இந்த வீட்டோட நிழல் இங்க வந்துரும். அங்க மரத்தடியில இனி இருக்க முடியாது. ஏன் டீ, பள்ளியோடத்துக்கு லீவ் விட்டாச்சுல, அவ்வளவு பையனும் அங்கதான் வந்து கிடக்கானுங்க. கிரிக்கெட் ஆடுறக்கா? ஆமாக்கா, பந்த கொண்டு மண்டையை உடைச்சா என்ன பண்றது? நம்மடியோ, அதுவும் சரிதான். இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட போறிய? எதுக்கு டீ, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்கக்கா. என்ன டீ, 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிய? ஆமா, பின்ன என்ன சும்மாயா? இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் வருதுன்னா அது ஏதோ கடமைக்கு இவருக்கு இல்லைன்னா அவியலுக்குன்னு ஒரு ஓட்டை குத்திட்டு வருவோம். ஆனா இப்போ அப்படி இல்லக்கா, ஒரு திருவிழா ஃபீலிங்க்கா. ஒரு திருவிழா நடந்தா எப்படி நம்ம வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஐயோ, 23ஆம் தேதி எப்போ வரேன்னு இருக்கு பாருங்க. எதுக்கு டீ இவ்வளவு ஆர்வம்? எல்லாருக்கும் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு பத்தியலா? ஆமா, அந்த பையனுக்கு ஓட்டு போடுங்கக்கா. அது யாரு? அந்த பாட்டுல கூட ஆடுவேன் அந்த பையன். ஆட்டோட்ட பூபதி நானடா, அந்த அமரக்கோட்டை பூபதியும் நானடா. ஆமாக்கா,
ஆமாக்கா அந்த பையனே தான் அந்த பையனுக்கு ஓட்ட போடுங்கக்கா. சிட்டி நானும் அந்த பையனுக்கு தான் போடணும்னு மனசுல நினைச்சிருந்தேன். ஐயோ வெளியே சொல்லிவிட்டேனே. இப்ப எல்லாரும் ஒரே ஆளுக்கு தான் போடணும்னு நினைச்சிருக்கிய. ஆமாக்கா புதுசா யாராவது வரட்டும், அப்பதான் நாடு முன்னேறி வரும். ஏக்கா எதுக்கு இவ்வளவு சந்தோஷம் கேட்டியல்ல? இவ்வளவு நாள் எலெக்ஷன் நடந்து தெரியுமா? அது ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி தான் இருந்து. ஆனா அந்த விளையாட்டுல திருடனும் போலீஸும் மட்டும்தான் இருந்தாங்க. இப்பந்தாக்கா முறையா ராஜா வந்திருக்காரு. அதான் அதுவும் சரிதான் டி. அப்போ இந்த வருஷம் புதுசா யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஏக்கா வேற என்னொன்னு, எல்லார் வீட்டு வாசல்லையும் அவிய சின்னத்தை கோலமா போடணும். இது எதுக்கு டி? கொரோனா வந்தப்போ லைட் ஏத்தினியல்ல, கை தட்டினியல்ல, அந்த மாதிரிதான். ஓ சரி சரி. ஏக்கா சின்னதா ஒரு கோலம் தானக்கா, இந்த கோலத்துல என்ன வந்துட போகுது? ஆமா என்ன வந்துட போகுது, போட்டு விடுவோம். ஏட்டிவளா நீங்க வாசல்ல அந்த சின்னத்தை கோலமா போட்டியனா ஓட்டுக்கு காசு தரவி யாரும் உள்ள வர முடியாவளே? ஐயா அதானே, ஒரு 1000 2000 கிடைக்கும். இந்த மூக்குக்கு ஒரு மூக்குத்தி எடுத்து போடலாம்னு நினைச்சேன். எக்கோ மூக்குத்தி என்ன மூக்குத்தி, இவரு மட்டும் ஜெயிச்சாருனா கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கம், ஒரு பட்டு புடவை, அது மட்டும் இல்லைக்கா பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்தனா தாய்மாம சீருன்னு எல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுவாவ. உங்களுக்கு தாய்மாம சீர் வேணுமா இல்லைன்னா மூக்குத்தி எடுக்க 2000 ரூபா வேணுமா? எது எப்படியோ குளத்தை போடணும் அப்படிதானே? ஆமாக்கா. சரிடி, அப்போ நானும் இன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் ஒரு குளத்தை போட்டுறேன். கோலம் போடுறது மட்டும் பெருசு இல்லைக்கா, கரெக்டாக அந்த பட்டனை பார்த்து அமுத்தி ஓட்டு போடணும். அதான் தெரியுமே, அந்த படத்துக்கு நேரம் அமுத்தினானடி. ஆமாக்கா. ஏட்டிவிலா அப்ப இப்படி பண்ண என்ன? ஓட்டுக்கு துட்டு தந்துட்டு போனதுக்கு அப்புறம் வாசல்ல கோலம் போட்ட என்ன? ஏக்கா அவிய நடு சாமத்துல வருவாவே, நீங்க அதுக்கப்புறம் போய் கோலம் போடுவீங்களோ? ஏட்டி இன்னைக்கு தான் துட்டு கொடுக்க வராவே, இன்னைக்கு துட்டை வாங்கிடுவோம், நாளைக்கு ஓட்டு, நாளைக்கு கோலத்தை போடுவோம். அதுவும் சரிதாக்கா, ஓட்டுக்கு துட்டு வாங்கின மாதிரி இருக்கும், கோலத்தை போட்ட மாதிரி இருக்கும். சும்மா கிடைக்கிறத ஏன் விடணும்? நம்ம துட்டு எடுத்து நமக்கே தராவே. அதை சொல்லு முத. அதுக்கு முன்னாடி இந்த மாமியாரெல்லாம் சமாளிக்கணும். ஆமாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏக்கோ பொங்கலுக்கு தந்த துட்டம் தான் நம்ம ஏமாந்து ஆளுக்கு பாதி பாதின்னு விட்டுட்டோம். இந்த துட்டை விட்டுறக்கூடாது. ஆமாக்கா. ஆமாட்டி எங்கள் வீட்டில் ஒரு 3 ஓட்டா 3000 ரூபா 4000 ரூபா கிடைக்கும். அவ்வளோத்தையும் என் மாமியார் கைக்கு போச்சுன்னு வையி சங்கு ஊதிருவாளே. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்னட்டி? என்னட்டி இது கையில பள்ளி முட்டை மாதிரி இருக்கு? எக்கோ பேதி மாத்திரை. என்னட்டி சொல்றா? ஆமாக்கா, இந்த மாத்திரையில ஒன்னொன்னு எதுலையாவது கலந்து கொடுத்துட்டேன்னு வைங்க, ராத்திரி என்ன அடுத்த நாள் காலையில வரைக்கும் பாத்ரூம்ல தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன துட்டை வாங்கி பையில திருவிட்டு ஷாப்பிங் போயிட வேண்டியதான். ஏட்டிவிலா வயசான காலத்துல அது இதுன்னு கொடுத்துட்டு கிடக்காதையே மண்டையை போட்டுற போதுவோ. நீங்க வேறக்கா, இப்போ உள்ள மாமியார்லாம் கிடா மாதிரி அலையுது, நீங்க வேற. ஏக்கா ஒரு மாத்திரை என்ன 2 3 அள்ளி போடுங்க கிடக்கட்டு பாத்ரூம்ல. நல்ல ஐடியா தான் டி. பொங்கலுக்கு வாங்கின துட்டை தான் ஆளுக்கு பாதி பாதின்னு பிரிச்சுட்டு இந்த வாட்டி ஓட்டுக்கு வாங்குற துட்டை விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு 4 மாத்திரை தா. ஏட்டி 4 மாத்திரைலாம் உங்க அத்தைக்கு தாங்காது, கொலை கேஸ்ல உள்ள போயிருவா பாத்துக்க. ஆமா அப்புறம் என் பிள்ளை அனாதே எனக்கும் ஒரு மாத்திரையே தாட்டி போதும். எனக்கு ஒரு 2 மாத்திரை தாட்டி. யாருக்குக்கா 2? ஒன்னு என் மாமியாருக்கு, ஒன்னு என் புருஷனுக்கு. ஏங்க ஏட்டி இதுவும் அதுவும் கூட்டணி தான், அதனால 2 பேருக்கும் ஒன்னா போட்டு அனுப்பிடுவோம். அப்ப அனுப்பி விடுங்க இந்த வாட்டி ஏமாந்துட கூடாதுக்கா. ஆமாட்டி பிடிங்க ஆளுக்கு ஒரு மாத்திரையை. லட்டுல கலப்பிலோ ஜிலேபியில கலப்பிலோ அது உங்க இஷ்டம், ஆனா கலந்து விட்டுருங்க. இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா. சரிக்கா, ரொம்ப நேரம் இருந்து பேசணும்னா அந்த மாமியாருக்குலாம் நம்ம மேல டவுட் வந்துடும். எப்பயும் போல வீட்டுக்கு போங்க, ராத்திரிக்கு என்னத்தையாவது சமைப்பியல்ல, உங்க மாமியாருக்கு மட்டும் தனியா இதுல போட்டு கொடுத்துருங்க. சரி டீ சரி. இந்தாங்க பிடிங்க. தம்பிகளா உங்களை நம்பிதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கேன். தலைவரே நாங்க பாத்துக்கிடுறோம். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா தெரியும்ல, ரொம்பலாம் கதவு தட்டி கொடுக்க வேண்டாம், சத்தம் கொடுத்து பாருங்க, வெளியே வந்தா கொடுங்க, இல்லாட்டி அப்படியே நைஸா நவுண்டுருங்க. மீதி கிடைக்கிற பணம்லாம் நமக்கு. சரிங்க தலைவரே. அப்புறம் ஓட்டு ஸ்லிப்பை பார்த்து கொடுங்க, உங்க பாட்டுக்கு ஆளை பார்த்து கொடுத்துட்டு வந்துடாதீங்க. சரிங்க தலைவரே. டேய் தம்பிகளா எதிர்கட்சி எவ்வளவு கொடுக்குது? தலைவரே அவிய ஒரு ஓட்டுக்கு 2500 ரூபா கொடுக்கலாம், நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு நம்ம பக்கம் விழும். 2000 ரூபாயா? ஐயோ கட்டுப்படி ஆகாது. 1000 ரூபா கொடுக்கறதே பெருசு. எப்படியும் இந்த வருஷம் நம்மளால ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சதுதான். என்ன தலைவரே, அப்ப அந்த கட்சிக்கு விட்டு கொடுக்க போறீங்களா? எந்த கட்சியும் ஜெயிக்காதல, புதுசா ஒரு பையன் வந்திருக்காம்லா, அவன் தான் ஜெயிக்கணும் ஊருக்குள்ள பேசிக்கிறாவ. எதுக்கு துட்டை போட்டு வீணடிச்சுக்கிட்டு? 1000 ரூபா கொடுக்கறதே தப்பு தான், 500 ரூபா கொடுத்தா போதும். ஆனா என்ன பண்றது, இத்தனை நாள தலைவரா இருந்துட்டோமே, கஞ்ச பிசினாரி அது இதுன்னு பேசுவான்வோ இந்த ஊர் மக்கள். எதுக்கு வம்பு, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்து விட்டுரு. சரிங்க தலைவரே. அப்புறம் பகல்ல போவாதீங்க, ராத்திரி போங்க, அப்பதான் யாருக்கும் தெரியாது. சரிங்க தலைவரே. அப்புறம் முக்கியமான விஷயம்டா, இந்த வயசு பசங்களுக்கு காசை கொடுக்கறத விட வயசானவங்களுக்கு கொடுங்க. ஏன் தலைவர் அப்படி?
அதெல்லாம் அப்படிதான். வயசானவங்களுக்கு தான் நம்ம அருமை புரியும். அவங்க ஓட்டு எப்பவும் நமக்கு தான். இந்த வயசு பசங்கள்லாம் இப்ப வந்த பையனுக்கு தான் ஓட்ட போடுவான்வோ. அதனால வயசானவங்களுக்கே காசை கொடு. சரி தலைவரே. எது எப்படியோ இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க போறது இல்ல. அதனால அளவா காசு கொடுத்தா போதும். எதிர்கட்சிக்காரன் அவ்வளவு கொடுக்கான் இவ்வளவு கொடுக்கான்னு நம்மளும் அள்ளி கொடுக்க கூடாது. இருக்கிற பணத்தை கைப்பற்ற பார்க்கணும். சரியா? சரிங்க தலைவரே. இப்போ ஒரு வீட்டுக்கு கொடுத்தான்னா அடுத்த வீடு கேப் விட்டு அதுக்கு அடுத்த வீடு கொடு. ஒவ்வொரு வீடா விட்டு விட்டு கொடு. சரிங்க தலைவரே, புரியுது. புரிஞ்சா சரி. போங்க, பணம் பத்திரம்